அனைவருக்கும் வணக்கம். நல்லதா பேசுகிறேன். வெல்கம் டு ஜக்கம்மா சேனல். நம்ம கார்டனில் இருக்க ரோசஸ்லாம் பாருங்கள், நல்ல ஹெல்த்தியாக நிறைய சைட் பிரான்ச்சஸோட சூப்பராக வளர்ந்துருக்கு. அதுவும் இந்த செடியில் இருக்க மொட்டு பாருங்கள், நல்லா அழகாக குண்டு குண்டாக வரும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த செடி. ஒரு ரெட் கலர் டபுள் கலர் ரோஸ் மாதிரி வரும். சூப்பராக இருக்குங்க. சைட் பிரான்ச்சஸும் நிறைய வரும், மொட்டுக்களும் நிறைய வைக்கும், பூக்களும் நல்லா அழகாக பெரிய சைஸும் இல்லாமல் சின்ன சைஸும் இல்லாமல் அழகாக பூக்கும். ஸோ இன்றைக்குமே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரோஜா செடி வளர்க்குறதுல ரொம்ப சிரமம் இருக்குது. நீங்கள் கவலையே பட வேண்டாம். மாதத்துக்கு ஒரு தடவை நம்மளுடைய ரோஸ் பெஸ்டியை மட்டும் கொடுங்க. நீங்கள் நிறைய உரங்களை ரெடி பண்ணி கொடுக்கணும். அதை ஊற வைக்கணும், இதை ஊற வைக்கணும், எந்த டைமில் எந்த மருந்து அடிக்கணும், எந்த உரம் கொடுக்கணும், நைட்ரஜன் கொடுங்க, பொட்டாசியம் கொடுங்க, பாஸ்பரஸ் கொடுங்க, என்னென்னமோ சொல்கிறாங்களே, இதெல்லாம் எந்த பொருளில் இருக்குது, நம்ம எப்படி இதையெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறதே மலப்பாக இருக்குது நிறைய பேருக்கு. அதனால தான் நீங்கள் எங்களுக்கு டைம் டேபிள் போட்டு கொடுங்க சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த வேலையே வேண்டாங்க. நீங்கள் ரோஸ் பெஸ்டி மட்டும் கொடுங்க. ஏன்னா இதில் நான் 36 பொருள் கலந்துருக்கேன். ஒரு செடி வளர்ச்சிக்கு தேவையான எந்த அளவுக்கு பர்சன்டேஜ், அதாவது ஒரு உரங்கிறது சும்மா நம்ம அப்படியே எடுத்து அப்படியே கொடுத்துட்றது இல்லைங்க. அந்த செடிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் தேவை, அதாவது கொஞ்சம் ஜாஸ்தி போட்டாலுமே சூடு அடிக்கும். சூடு நிறைய வந்ததுன்னா வேர் வளர்ச்சி பாதிக்கப்படும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக கால்குலேட் பண்ணி இந்த ரோஸ் பெஸ்டியை நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கே தெரியும், நான் மாடியில் 500 ரோசஸ் செடி வச்சுருக்கேன் அப்படின்னு தெரியும். எப்படி இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற டவுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஈஸி மெயின்டெனன்ஸான ஒரு உரம் இருந்ததுனால தான் என்னால் இவ்வளவையும் மெயின்டைன் பண்ண முடியுது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இத்தனையுமே நான் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, 4 நாளைக்கு ஒரு தடவை ஒரு உரம் கொடுக்கணுன்னா எப்படி என்னால் மெயின்டைன் பண்ண முடியும் பாருங்கள். ஸோ ரோஸ் பெஸ்டி இருக்கிறதுனால தான் என்னால் இவ்வளோ செடிகள் வாங்க முடியுது, அழகாக வளர்த்த முடியுது. உங்களுக்கும் அதோட சந்தோஷத்தை என்னால் பகிர்ந்துக்க முடியுது. ஸோ நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய செடிகள் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்கள் செடிகள் வளரும். அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன், சரிங்களா? ஏன்னா இது என்னோடய கைப்பட தயாரிக்கிற உரம். எந்தெந்த நாளில் என்னென்ன வேலை செய்யுங்கிறது அக்யூரேட்டாக எனக்கு தெரியும். அதனால் ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். மாதத்துக்கு ஒரு தடவை தான் இந்த உரத்தை நம்ம கொடுக்க போகிறோம். வாரம் ஒரு மருந்து அடிக்கணும். கண்டிப்பாக அடிக்கும் பொழுது பாருங்கள் எவ்வளோ துளிர்கள் வந்திருக்கு பாருங்கள். ரோஸ் பெஸ்டியும் உங்கள் செடிகளுக்கு கொடுக்கும்பொழுது இதே மாதிரி ரிசல்ட்டு உங்களுடைய செடிகள்லேயும் உங்களால் பார்க்க முடியும். உரம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜக்கம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.